ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து லூலு மாலுக்கு வந்து போக போகிறோம். ஸோ லூலு மாலுக்கு நான் வந்து ஃபஸ்ட் டைம் இன்னைக்கு வந்து போக போகிறேன். ஸோ நான் மட்டும் கிடையாது, என் கூட என் ரூமில் உள்ள அந்த ஒரு கேரளா அண்ணன் உண்டு, ஒரு மலையாளி. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போக போகிறோம். எதுக்குன்னா, இந்த கார்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எங்கள் கம்பெனி ஒரு கார்டு வந்து 10 ரியால் கார்டுன்னு. ஸோ இந்த கார்டு வந்து லூலு மாலில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கார்டை வச்சு நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண போக போகிறோம் லூலு மாலுக்கு. ஸோ அந்த vlog தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ அங்கே ரேட் எப்படி இருக்குது, இந்த 10 ரியால் என்ன திங்ஸ் நான் வாங்க போகிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம கிளம்பிடலாம். லூலு ஹைப்பர் மார்க்கெட், இதுதான் லூலு ஹைப்பர் மார்க்கெட் பார்க்கிங். இதுதான் லூலு ஹைப்பர் மார்க்கெட் பில்டிங். லூலு ஹைப்பர் மார்க்கெட் நம்ம ட்ராண்டத்தில் இருக்கிறத விட கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. அந்த லோகோ அதே லோகோ தான், ஆனால் பார்க்குறதுக்கு இந்த ஒரு ஃபாரின் லுக்கில் இருக்குது. இப்போ நாங்கள் லூலு மாலோட ஃப்ரண்டில் விற்கிறோம், ஆனால் இன்னும் வந்து ஓப்பன் ஆகலை. ஏன்னா டைம் வந்து 9 ஆச்சு. ஸோ எப்போ ஓப்பனிங் டைம்னு தெரியாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே வந்து இப்போது ரம்ஜான் ஸ்டார்ட் ஆனதால் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். காலையில் சாயங்காலம் தான் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து முதல்ல ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் வாங்குறதுக்கு மேலே போகிறோம். இந்த அண்ணனுக்கு வந்து ஹாய் மக்கா, இதெல்லாம் வந்து என்னென்னா இந்த ரம்ஜானுக்குள்ள திங்ஸ். ஸோ ரம்ஜான் டைமில் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் தான் இந்த கீழே இருக்கிறது. இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். லூலு மாலோட ஃபஸ்ட்டு ஃப்ளோர், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் லூலு கனெக்ட். ஒரு ரியால் இது கொள்ளலாம் இல்லைண்ணா? 1.9 ரியால். வாங்குவோமா இல்லை பரவ பார்ப்போமா? டிஷர்ட் எடுக்கணும் எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டிஷர்ட் எடுக்க போகிறோம். என்னண்ணா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் டிஷர்ட் எடுக்க போகிறோம். டிஷர்ட்டு 1.1 ரியால். 1.1 ரியால்னா 250 ரூபா வரும். நம்ம 250 400 கிட்ட வரும் தானேண்ணா? சரி. இந்த சைடு ஃபுல்லாகவே மொபைல், அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள், சின்ன பிள்ளைகளுக்குள்ள ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்கு. இது ஒரு பெரிய ஷாப், பெரிய ஒரு கடை. டிவி, மொபைலு, அதுக்கப்புறம் வந்து ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின். நான் ஒரு பிளாக் கலர் டிஷர்ட் எடுத்தேன், எக்ஸல் அளவில் டிஷர்ட் ஒன்று வாங்கினேன். இது வந்து 1.9 ரியால். இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து மிக்சி, இந்த ஜூஸர், அதுக்கப்புறம் வந்து பவுல்ஸ். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே இந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கம் வந்து திரும்பவும் வந்திருக்கோம். இந்த பக்கம் வந்து அண்டர்வேர், இன்னர்ஸ் எல்லாமே 1.9 ரியால். இந்த பக்கம் டிஷர்ட் இருக்குது 2.9 ரியால். அந்த பக்கம் டிஷர்ட் இருக்குது 6.9 ரியால். ஆஃபர் போட்டிருக்கேண்ணா. இது வந்து ஆஃபர் 20 to 70% ஆஃபரில் ஷர்ட் எல்லாமே இருக்குது. இப்போ ரம்ஜான் ஆனதால் இங்கே வந்து நிறைய ஆஃபர்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம ஆஃபரில் எடுத்தால் நமக்கு கொஞ்சம் நல்லது. இந்த ட்ரெஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குது ஆஃபரில் எடுத்தால். முதல்ல செக் பண்ணி பார்ப்போம், ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை பார்த்து நம்ம எடுக்கலாம். மெயினாக வந்து இன்றைக்கி வந்தது எதுக்குன்னா, ஸ்போர்ட்ஸ் திங்ஸ் கொஞ்சம் வாங்க தான் வந்தோம் அந்த அண்ணனுக்கு. ஸோ இதான் வந்து ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் இருக்கக்கூடிய பிளேஸ். சஜனண்ணா, உங்கள் பையனுக்குள்ள ஒன்று வாங்கிட்டு போங்க, நான் போம்பா யூஸ் ஆகும். சைக்கிள் பாருங்கள், சைக்கிள் வந்து 28.950 ரியால். இப்படியும் கிட்டத்தட்ட ஒரு பல ஆயிரத்துக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா சைக்கிள். இங்கே வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர் ட்ரெஸ் எல்லாமே வந்து
2 ரியாலு 3 ரியாலு போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து மொத்தமே 10 ரியாலுக்கு தான் வாங்க முடியும். பார்ப்போம், எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் வந்து வாங்கலாம். எப்போவுமே இந்த ஒரு மிரர் ஃபோட்டோ எடுக்கிறது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி மிரருக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். 21.9 ரியாலு, 24.5 அது இது கன்ஃபார்ம் தானே? விளையாட்டு கன்ஃபார்ம் தானே? உள்ளது ஸ்போர்ட்ஸ் உள்ளது இல்லைங்க. வீட்டுக்கு இந்த பக்கம் வந்து ஷூ செப்பல் செக்ஷன் எல்லாமே வந்து ரேட்டு கொஞ்சம் கூடுதல் தான். பாருங்கள், 36.9 ரியாலு இந்த ஷூ வந்து 31.5 ரியாலு. லூலு மாலுக்கு போனாலே ரேட் எல்லாம் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது. ஆஃபர்லன்னா நமக்கு கொஞ்சம் திங்ஸ் வந்து பார்த்து வாங்குறேன், இல்லைன்னா ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த வீட்டுக்கு போடிய செருப்பு இருக்குல்ல, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி ரேட்டு தான். 1.300 ரியால். 1.300னா ஒரு 250 ரூபா வரும். நம்ம இடத்துல இந்த செருப்பு வந்து 100 ரூபாய்க்கு கிட்ட. இந்த ஷூ பாருங்க, 29.9 ரியால். ஆனால் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஷூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டிஷர்ட் வந்து 1.2 ரியால். ஸோ இது 2 நம்ம டிஷர்ட் வந்து பார்த்து எடுப்போம் தேவையானது. அடுத்து இங்கே வந்து என்னென்னா ஒரு டிஷர்ட் வந்து 2.2 ரியால், 2 டிஷர்ட் வந்து 3.3 ரியால். ஸோ எல்லாத்துலேயும் பார்ப்போம். எனக்கு எது பெஸ்ட்டாக தோணுதுன்னா ஒரு டிஷர்ட்டு 1.2 ரியால், அதுதான் வந்து பெஸ்ட்டாக தோணுது. அதை 2 பார்த்து எடுப்போம். இப்போ நான் வந்து 3 டிஷர்ட் எடுத்துருக்கேன். 1.2 ரியாலுக்கு 3 டிஷர்ட் எடுத்துருக்கேன். ஒரு வெள்ளை, ஒரு பிளாக்கு, அதுக்கப்புறம் ஒரு இந்த கலர். 3 டிஷர்ட் எடுத்துருக்கேன். இந்த டிஷர்ட் ஒன்று, அடுத்தது ஒரு ஒயிட் கலர் ஒன்று, ஒரு பிளாக் கலர் ஒன்று, ஒரு நேவி ப்ளூ கலர் ஒன்று. இந்த மாதிரி 4 டிஷர்ட் எடுத்துருக்கேன். அடுத்தது பேண்ட் வாங்க வந்தோம். ஸோ இந்த பேண்ட்டு பார்த்திங்கன்னா 2 ரியால். 2 ரியால்னால் நம்ம இடத்துல ரூபாய்க்கு 500 ரூபா வருது. ஸோ பார்த்திங்கன்னா நான் இந்த பேண்ட் எடுத்திருக்கேன். இந்த பேண்ட்டோட ரேட்டு வந்து 2 ரியால். டபுள் எக்ஸ்எல் வேண்டாம், நம்ம எக்ஸ்எல் அளவு எடுப்போம். எக்ஸ்எல் தான் கரெக்டாக இருக்கும், எனக்கு இடுப்புக்கு எக்ஸ்எல் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா எல் சைஸ் பேண்ட். இது எல் சைஸ் தான் நான் எடுத்தேன். கரெக்டாக தான் இருக்குது எல் சைஸ். இது ஸ்டெப்பா? சிலது ஸ்டெப்பாக போகும் தெரியுமா? ஸ்டெப்பாட்டு படி மாதிரி. நான் மொத்தம் 4 டிஷர்ட்டு, அது வந்து 4.8 ரியால். அடுத்தது வந்து 2 பேண்ட்டு, அது வந்து 4 ரியால். மொத்தம் 8.8 ரியாலுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இனி பேலன்ஸ் வந்து 1.2 ரியால் பேலன்ஸ் இருக்குது. அதுக்கு வேறு ஏதாவது வாங்குவோம். இப்போ நாங்கள் அடுத்து வந்திருக்குது எங்கன்னா ஹைப்பர் மார்க்கெட் செக்ஷனுக்கு. இதெல்லாமே வந்து ஸ்வீட் செக்ஷன். பார்த்தீங்களா, ஸ்னிக்கர்ஸ். இந்த ஸ்னிக்கர்ஸோட ரேட்டு வந்து 490 பைசா, மேக்ஸிமம் 500 பைசா. இது வந்து பெரிய ஸ்னிக்கர்ஸ் 1 ரியால். 1 ரியால்னா 200 சில ரூபா. இந்த ஒரு பேக்கெட் ஸ்னிக்கர்ஸ் வந்து 1.390 ருபீஸ். இது வந்து குனாஃபா. இதோட ரேட்டு வந்து 800 ரூபா. எடுக்கிறீங்களா? எப்படி இது ஒரு நாள் இல்லை. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே ஸ்வீட் செக்ஷன். இப்போ நாங்கள் 2 ஸ்னிக்கர்ஸ் எடுத்திருக்கோம். உள்ளாடி போடும். என்னது கேலக்ஸி சாக்லேட் வரா? ரேட் எவ்வளோனது? இது இருக்கட்டுண்ணா 700 பைசாயா? அது ஒன்று 700, 1 ரியால் 700 பைசா. 275. இது ஒன்று மதியா? சரி, ஓகே. இப்போ ஸ்னிக்கர்ஸ் கேன்சல். இது எடுத்துச்சு. கேலக்ஸி ஸ்மூத் மில்க் எடுத்திருக்கேன். இது ஸ்னிக்கர்ஸ் வேண்டாம். வந்து 1 ரியால் 900 பைசா. சாரி, 100 ரியால் 100 பைசா, 200 பைசா. இது இருக்கட்டும் ஒன்று. ஹலோ, ஹாய். இப்போ பில்லிங் செக்ஷனில் நிற்கும். இந்த கார்டை கொடுப்போம். டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு
இந்த கார்டை கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜோய் அலுகாஸ், மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ், லூலு எக்ஸ்சேஞ்ச், நிறைய கடைகள் இருக்குது. லூலு ஃபார்மசி. மொத்தமாக எல்லாம் சேர்த்து 12.440 ரியால் ஆச்சு. நம்ம இந்தியன் ரூபாய்க்கு 3000 ரூபா ஆச்சு எல்லாமே சேர்த்து. இப்போ வந்து ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இப்போ தான் வந்தோம். ஸோ வரும்போது வந்து டாக்ஸியில் வந்தோம். ஸோ லூலு மாலில் வந்து அந்த 10 ரியால் கார்டுக்கு நான் வந்து 4 டிஷர்ட்டு 2 பேண்ட் வந்து வாங்கியிருந்தேன். டோட்டல் எல்லாமே சேர்த்து 12.4 ரியால் ஆச்சு. எனக்குள்ள ஐட்டம் வந்து 10 ரியால் ஆச்சு. இப்போ நான் வந்து ஒரு ப்ரஷ்ஷு வாங்கினேன், அதுக்கப்புறம் ஒரு சோப்பு வாங்கினேன். எல்லா மாட்டும் சேர்த்து நான் கரெக்டாக 10 ரியாலுக்கு வாங்கியிருந்தேன். இனி வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறோம். இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.